ஸோ ஃப்ரிக்ஷன் மீன்ஸ் என்னன்னு சொன்னோம் அப்படின்னா அப்போசிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று எடுத்துக்கிறோம். அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டேபிளில் வச்சுருக்கோம். If a very gentle force in the horizontal direction is given to an object at rest on the table, it does not move. It is because of the opposing force exerted by the surface on the object which resists its motion. என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஆப்ஜெக்ட் ஏதோ ஒரு புக்கோ இல்லை ஏதோ ஒரு கல்லோ எடுத்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டேபிளில் வச்சுருக்கோம். அது இப்போ என்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்னா ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது. நான் இப்போ நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஐ வில் அப்ளை தி ஜென்டில் ஃபோர்ஸ். அப்ளை பண்ணும்போது அதாவது ஹரிசாண்டல் டைரக்ஷனில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஜென்டில் ஃபோர்ஸ் ஒன்று நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து என்ன ஆகாது அப்படின்னா மூவ் ஆகுது. அதில் வந்து எந்த ஒரு மோஷனையும் இருக்காது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு. ஏன் அப்படின்னா இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா அந்த டேபிளோட சர்ஃபேஸ் இருக்குல்ல, அந்த சர்ஃபேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறத என்ன பண்ணும் அப்படின்னா அப்போஸ் பண்ணும், அதாவது தடுக்கும். Table it does not move. It is because of the opposing force exerted by the surface on the object which resists its motion. அதோட மோஷனை என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டேபிளில் வந்து ஒரு ஃபோர்ஸ் ஒன்று வந்து ஆக்ட் ஆகும். அதோட மோஷன் அந்த ஆப்ஜெக்டோட மோஷனை என்ன பண்ணும் அப்படின்னா அது ரெசிஸ்ட் பண்ணும், அதாவது அப்போஸ் பண்ணும், எதிர்க்கும். அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து விச் ஆல்வேஸ் அப்போசஸ் த ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் அன் ஆப்ஜெக்ட் அண்ட் த சர்ஃபேஸ் வேர் இட் இஸ் பிளேஸ்டு. நீங்கள் எந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணாலும் அது வந்து என்ன பண்ணும், நம்ம வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணும், அந்த சர்ஃபேஸில் உள்ள ஃபோர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அதை வந்து அப்போஸ் பண்ணும். அதை மூவ் ஆகாமல் அதை என்ன பண்ணும் அப்படின்னா அப்போஸ் பண்ணும், தடுக்கும், ரெசிஸ்ட் பண்ணும். எக்ஸ்டர்னலாக நம்ம ஃபோர்ஸ் அதிகமாக கொடுக்கும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து அப்போ எக்ஸ்டர்னலாக என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய ஃபோர்ஸ் கொடுக்கணும். கொடுத்தா தான் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த லிமிட்டை தாண்டி அது என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகும். இஃப் த ஃபோர்ஸ் அப்ளைட் இஸ் இன்க்ரீஸ்ட் த ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் ஆஃப்டர் ஏ சர்டன் லிமிட். எப்போ வந்து நம்ம ஃபோர்ஸை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிற அளவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபோர்ஸை வந்து அப்ளை பண்ணுறது வந்து ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் பண்ணோம்னா தான் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சர்டன் லிமிட்டுக்கு அப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதான் வந்து என்ன அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு. இதில் ரிலேட்டிவ் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க. ரிலேட்டிவ் மோஷன்னா என்ன அப்படின்னா when a force parallel to the surface is applied on the object, the force tries to move the object with respect to the surface. This relative motion is opposed by the surface by exerting a frictional force on the object in a direction opposite to the applied force. ரிலேட்டிவ் மோஷன் படிச்சிருக்கீங்களா? ரிலேட்டிவ் மோஷன் ரிலேஷன் அப்படின்னாவே ரெண்டு இதுக்கு உள்ள இது கான்டாக்டை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ரிலேட்டிவ் மோஷன்னா என்ன அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம சர்ஃபேஸில் ரியாக்ட் ஆகுதுல அந்த இதை தான் என்னன்னு சொல்லுவோம், அந்த ஃபோர்ஸை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நம்ம ரிலேட்டிவ் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆப்ஜெக்டோட மோஷனை தடுக்கிற அளவுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் வந்து ஒரு மோஷனை, அதாவது அது ஒரு மோஷனை வந்து கிரியேட் பண்ணும், அதை வந்து தடுக்கும், அது மூவ் ஆகாமல் தடுக்கும். அதுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னா ரிலேட்டிவ் மோஷன். அந்த சர்ஃபேஸுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் இன்பிட்வீனாக இருக்கிற அந்த கான்டாக்டை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரிலேட்டிவ் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு தான் அந்த டயக்ராம் ரெண்டு போட்டிருக்கோம். டேபிளில் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த டேபிள் அந்த ஆப்ஜெக்ட் இருக்கிற டைரக்ஷன்லேயே சர்ஃபேஸ் டைரக்ஷன்லேயே நான் வந்து ஃபோர்ஸ் கொடுக்கும்போது லைட்டாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அது மூவ் ஆகாது. அதே நான் எக்ஸ்ட்ராவாக ஃபோர்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது மூவ் ஆகும். ஏன் மூவ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து அந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ண விடாமல் என்ன பண்ணும் அப்படின்னா அப்போஸ் பண்ணும், அது ரெசிஸ்ட் பண்ணும். இதுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Next one is the angle of friction. அப்புறம் 2 டைப்ஸ் பார்த்தோமா? என்னென்ன டைப்ஸ் லாஸ்ட் வீக் சொன்னேன் நான். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், கைனடிக் ஃப்ரிக்ஷன், ரோலிங் ஃப்ரிக்ஷன் சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என்ன அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ வந்து கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் லாஸ்ட் வீக் சொல்லிட்டேன்ல. நேற்று எஸ்டர்டே கிளாஸில் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் டிஸ்கஸ் பண்ணிட்டோம்ல.
Yes, ma'am. நோவா? மேம் ஸ்டாட்டிக் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனும் லா ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனும் சொல்லி கொடுத்தீங்க. ஸ்டாட்டிக் அதான் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனு. அதுல ஒரு 5, 6 பாயிண்ட் சொல்லி கொடுத்தீங்க மேம். அது எப்படி எப்படிலாம் இருக்கும் அப்படின்ட்டு. ஆ. இன்னைக்கு வந்து கைனெடிக் ஃபிரிக்ஷன் பார்ப்போம். கைனெடிக் ஃபிரிக்ஷன்னா என்ன அப்படின்னா, if the external force acting on the object is greater than maximum static friction, the objects begin to slide. When an object slides, the surface exerts a frictional force. That is called kinetic friction. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா, அது மேல என்ன பண்றோம் அப்படின்னா, எக்ஸ்டர்னலா ஒரு விசை, புற விசையை வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, அது ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்ல இருக்கிற இப்போ நான் வரேன். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கு அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்ட் மூவ் பண்றதுக்கு நம்ம ஜென்ட்லா ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா, அது வந்து மூவ் ஆகாது. அந்த இடத்துல ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாம என்ன பண்ணும் அப்படின்னா, ரெசிஸ்ட் பண்ணும். அதே கைனெடிக் ஃப்ரிக்ஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் நான் வச்சிருக்கேன். அது என்ன பொசிஷன்ல இருக்கு அப்படின்னா, ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. அந்த ரெஸ்ட் பொசிஷனோட அளவை விட அது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ஜாஸ்தியா எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் குடுக்குறோம். கிரேட்டர் மேக்ஸிமம் அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை வந்து ஓவர் கம் பண்ற அளவுக்கு கிரேட்டரா ஒரு மேக்ஸிமம் ஃபோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, அப்பதான் அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்லைட் ஆகும். அதாவது மூவ் ஆகும். அதுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னா, அந்த மேக்ஸிமம் ஃபோர்ஸை தான் அப்ளை பண்றதுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னா கைனெடிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட்லாம் சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதை வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் சொல்லலாம் இந்த கைனெடிக் ஃப்ரிக்ஷன்ல. அதே மாதிரி தான் ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று எடுத்திருக்கேன். அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நான் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எஃப்இஎக்ஸ்டின்னு போட்டிருக்கேன். எஃப்கேங்கிறது வந்து என்னன்னா கைனெடிக் ஃப்ரிக்ஷனை வந்து டினோட் பண்ற லெட்டர் வந்து எஃப்கே. எஃப்எக்ஸ்டிங்கிறது வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், எஃப்எக்ஸ்டிங்கிறது விங்கிறது வெலாசிட்டி. இப்போ நான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நிறைய கொடுக்கும்போது, மேக்ஸிமம் அமௌண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது மூவ் ஆகும். மூவ் ஆனிச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மோஷன் இது வந்துடும், மூவிங் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ அதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வெலாசிட்டி இருக்கும். அதனால தான் யூஸ் டு வெலாசிட்டி வி போட்டிருக்கோம். இதை எக்ஸ்பெரிமெண்ட்லாம் எப்படி ஃபவுண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, எஃப்கே ஈக்குவல் டு மியூகே என். மியூகேங்கிறது கைனெடிக் ஃப்ரிக்ஷனோட கோஎஃபிஷியன்ட். என்னங்கிறது என்ன அப்படின்னா, கேபிட்டல் என்னங்கிறது என்ன அப்படின்னா நார்மல் ஃபோர்ஸ். அண்ட் தென் ஆப்ஜெக்டோட நார்மல் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் இது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மியூகே லெஸ் தென் மியூ எஸ்ன்னு போட்டிருக்கேன். ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா மியூ எஸ், அதாவது நம்ம கொடுக்குற மியூகேவோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா மியூஎஸை விட ஜாஸ்தியா இருக்கணும். அதனால தான் வந்து லெஸ் தென் மியூஎஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். திஸ் இம்ப்ளைஸ் தட் ஸ்டார்டிங் ஆஃப் எ மோஷன் இஸ் மோர் டிஃபிகல்ட் தென் மெயின்டைனிங் இன் த சைலண்ட் ஃபேச்சர்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிக். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்ல இருக்கும், ஸ்டாட்டிக் பொசிஷன்ல இருக்கும்போது ஆப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் நம்ம தள்ளுறதுக்கு. கைனெடிக் ஃப்ரிக்ஷன் அதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். அதான் சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் ஆஃப் யர் மோஷன் இஸ் மோர் டிஃபிகல்ட் தென் மெயின்டைனிங் இட். ஸ்டார்டிங்ல இருக்கிற மோஷன் வந்து என்ன ஆகாது அப்படின்னா ஃபுல்லா வந்து ஒரே மாதிரி மெயின்டைன் ஆகாது. நம்ம ஃபோர்ஸ் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னா அது சேஞ்ச் ஆகும். இதான் வந்து என்ன அப்படின்னா கைனெடிக் ஃப்ரிக்ஷன். கைனெடிக் ஃப்ரிக்ஷன்னா என்ன அப்படின்னா, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்ல இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு, அதாவது ரொம்ப ஜாஸ்தியான ஒரு ஓய்வு நிலையில இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸை வந்து அப்ளை பண்ணாதான் என்ன ஆகும் அப்படின்னா அது மூவ் ஆகும் ஆர் ஸ்லைட் ஆகும். அதுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னா கைனெடிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்றோம். எஃப்கேங்கிறது என்ன அப்படின்னா கைனெடிக் ஃப்ரிக்ஷனை டினோட் பண்ணுது. இட்ஸ் டினோட்டட் பை எஃப்கே. அண்ட் எஃப்இஎக்ஸ்டிங்கிறது நம்ம அப்ளை பண்ற மேக்ஸிமம் ஃபோர்ஸ் அண்ட் வி இஸ் த வெலாசிட்டி. ஸோ அந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல எக்ஸ்பெரிமெண்ட்ல எப்படி எழுதலாம் அப்படின்னா எஃப்கே ஈக்குவல் டு மியூகே என். மியூகேங்கிறது என்ன அப்படின்னா ஆப்ஜெக்டோட கைனெடிக் ஃப்ரிக்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனெடிக் ஃப்ரிக்ஷன். அண்ட் கேபிட்டல் என் என்ன அப்படின்னா நார்மல் ஃபோர்ஸ். இதான் வந்து என்னன்னா கைனெடிக் ஃப்ரிக்ஷனோட எக்ஸ்பிரஷன் எஃப்கே ஈக்குவல் டு மியூகே என். எஃப்கேங்கிறது என்னன்னா கைனெடிக் ஃப்ரிக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். மியூகேன்னா என்ன அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனெடிக் ஃப்ரிக்ஷன். என்னங்கிறது என்ன அப்படின்னா நார்மல். இது எப்படி இருக்கு அப்படின்னா நியூட்டன் செகண்ட் லா. நியூட்டன் செகண்ட் லால எஃப் ஈக்குவல் டு எம்ஏன்னு படிச்சோமா, மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் படிச்சோமா. ஸோ இதுல எஃப்ங்கிறது நமக்கு எஃப்கே கைனெடிக் ஃப்ரிக்ஷன். அடுத்து எம்ங்கிறது என்ன அப்படின்னா மியூகே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனெடிக் ஃப்ரிக்ஷன். ஏங்கிறது என், நார்மல் டு தி ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டில போகும், அதை நார்மல் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஸோ தட்ஸ் வை கேபிட்டல் என். ஸோ இதான் வந்து என்னன்னா கைனெடிக் ஃப்ரிக்ஷனு.
நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி இதோட ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அண்ட் கைனடிக் ஃப்ரிக்ஷனோட சைலண்ட் பிஹெச்எஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இட் அப்போசஸ் தி ஸ்டார்டிங் ஆஃப் மோஷன். ஸ்டார்டிங்கே என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து அப்போஸ் பண்ணும். கைனடிக் ஃப்ரிக்ஷன் என்ன அப்படின்னா ரிலேட்டிவ் மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த சர்ஃபேஸ். அதாவது சர்ஃபேஸை பொறுத்து இதோட ஆப்ஜெக்டோட மோஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அப்போஸ் பண்ணும் இது. இது வந்து ஸ்டார்டிங்கே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அப்போஸ் பண்ணும் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்து ரிலேட்டிவ் மோஷனோட வித் ரெஸ்பெக்ட் டு தி ரிலேட்டிவ் மோஷன் எது அப்படின்னா சர்ஃபேஸ். நம்ம அந்த சர்ஃபேஸை பொறுத்து தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபோர்ஸை வந்து ஹையர்லா கொடுக்கணுமா இல்லை லோவா கொடுக்கணுமாங்கிறது தெரியும். அதான் வந்து கைனடிக் ஃப்ரிக்ஷன். இது வந்து என்ன இண்டிபெண்டன்ட் ஆஃப் சர்ஃபேஸ் ஆஃப் கான்டாக்ட். இது வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து இண்டிபெண்டா இருக்கும். அதே கைனடிக் ஃப்ரிக்ஷன் என்ன அப்படின்னா இண்டிபெண்டன்ட் ஆஃப் அதுவும் இண்டிபெண்டன்ட் ஆஃப் சர்ஃபேஸ் ஆஃப் கான்டாக்ட். ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னா சர்ஃபேஸை வந்து என்ன பண்ணியிருக்காது அப்படின்னா டிபெண்ட் பண்ணி இருக்காது. இண்டிபெண்டா இருக்கும், தனித்துவமா இருக்கும். ஓகேவா? தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா மியூகே டிபெண்ட் மியூஎஸ்னா வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை டினோட் பண்ற லெட்டர் மியூஎஸ். கைனடிக் ஃப்ரிக்ஷனை வந்து அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்து மியூகே. மியூஎஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி நேச்சர் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இன் மியூச்சுவல் கான்டாக்ட். என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது இந்த அந்த நம்ம எடுத்துக்கூட மெட்டீரியலோட நேச்சரை பொறுத்தது மியூஎஸ். நம்ம எடுத்துக்கூடிய ஆப்ஜெக்டோட சர்ஃபேஸ் மெட்டீரியலை பொறுத்தது மியூஎஸ். இது வந்து மியூ கே வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி நேச்சர் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் டெம்பரேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ். சர்ஃபேஸோட டெம்பரேச்சர் அண்ட் தென் மெட்டீரியலோட நேச்சர். அதாவது மெட்டீரியல் வந்து ஒரே இதில் வந்து செஞ்சுக்கலாம், ஒரே இதில் அப்படி இல்லைன்னா காம்போசிஷன் மெட்டீரியலாக கூட இருக்கலாம். அதை பொறுத்தது மியூ கே. ஓகேவா? அடுத்து வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி மேக்னிடியூட் ஆஃப் அப்ளைடு ஃபோர்ஸ். இது வந்து என்னது கொடுத்துருக்க விசையோட எண் மதிப்பை மட்டும் சார்ந்தது. நம்ம அப்ளை பண்ற ஃபோர்ஸோட மேக்னிடியூட மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து என்ன அப்படின்னா இண்டிபெண்ட் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் அப்ளைடு ஃபோர்ஸ். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டிபெண்ட் பண்ணி இருக்காது, இது டிபெண்ட் பண்ணி இருக்கும். நம்ம கொடுக்கக்கூடிய அப்ளைடு ஃபோர்ஸோட மேக்னிடியூட வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் அப்ளைடு ஃபோர்ஸ். இது வந்து அதை வந்து சார்ந்து இருக்காது, தனித்துவமாக தான் இருக்கும். அடுத்து இட் கேன் டேக் வேல்யூஸ் ஃப்ரம் 0 டு மியூஎஸ்என். இதுல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜீரோல தான் ஸ்டார்ட்டே ஆகும் இது. ஸோ ஸ்டாட்டிக்னாவே ரெஸ்ட்னு சொன்னோமா, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்னாவே. ஸோ அதனால இது வந்து எப்படி ஆகும் அப்படின்னா 0 டு மியூஎஸ் என்னு சொல்லியிருக்காங்க. எஃப்எஸ் மேக்ஸிமம் கிரேட்டர் தென் ஆஃப் எஃப்கே. அதாவது எஃப்கேவோட எஃப்எஸ் தான் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா கிரேட்டர் தானா இருக்கும். அண்ட் தென் மியூஎஸ் கிரேட்டர் தென் மியூகே. இது ஃபோர்ஸ் வந்து கிரேட்டர் தான் இருந்துச்சுன்னா அதோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா மியூஎஸ் கிரேட்டர் தென் மியூகே அப்படின்னு இருக்கும். It can never be 0 and always equal to mu kn. Whatever be the speed true less than 10 meter second per minus 1. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து ஜீரோவாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா கொடுக்கும்போதே நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா ஹையர் மேக்ஸிமம் ஃபோர்ஸ் தான் கொடுக்க போறோம். ஸோ கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஜீரோவா இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. சப்போஸ் அதோட வெலாசிட்டி வந்து 10 மீட்டர் செகண்ட் பர் மைனஸ் 1க்கு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் லெஸ் தென் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதோட வெலாசிட்டி வந்து 10 மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 1க்கு கம்மியாக இருக்கும்போது மட்டும் இது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இதுக்கு போகும், ஜீரோக்கு போகலாம். ஆனால் வந்து மேக்ஸிமம் எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து ஜீரோவாக இருக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது. இட் இஸ் லெஸ் தென் மேக்ஸிமல் வேல்யூ ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை விட என்னவா இருக்கும் அப்படின்னா இதோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து லெஸ் தென்னாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன் இஸ் லெஸ் தென் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அதாவது இது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை விட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா அது லெஸ் தெனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதான் வந்து சைலண்ட் பிஹெச்எஸ் ஆஃப் ஸ்டாட்டிக் அண்டு கைனடிக் ஃப்ரிக்ஷனோட சைலண்ட் பிஹெச்எஸ். கிளியரா? கிளியரா? நெக்ஸ்ட் ரூலிங் ஃப்ரிக்ஷன் போலாமா? எஸ் மேம். கைனடிக் எனர்ஜி அப்படின்னாவே ஜாஸ்தியா இருக்கும்.
ஸோ கைனடிக் ஃப்ரிக்ஷன்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படின்னா இதில் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸை வந்து அப்ளை பண்ணணும். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னாவே ஸ்டாட்டிக் மீன்ஸ் ரெஸ்ட், அப்போனா ஜீரோ. ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது இது என்ன பண்ணோம் அப்படின்னா இதாக தான் இருக்கும், ரெஸ்ட் பொசிஷனில் தான் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம இன்க்ரீஸ் பண்ண தான் இது என்ன ஆகும் அப்படின்னா இதில் வந்து ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும். அடுத்து ரோலிங் ஃப்ரிக்ஷன்னா வந்து ரோல் பண்ணுறது. தமிழ்ல வந்து உருளும் உராய்வு. வீல் வந்து நம்மளோட இதுல வந்து என்ன அப்படின்னா டே டு டே லைஃப்ல வந்து என்ன அப்படின்னா ஒரு குரூஷியல் ரோல் அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அதாவது இந்த சக்கரத்தோட இதை வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா உருளுது அப்படின்னாவே அந்த இடத்துல என்ன அப்படின்னா வீல் வந்து ப்ரெசென்ட் ஆகும். வீல் வைப்போம் ஆப்ஜெக்ட்டுக்கு டைரக்டா வந்து சர்ஃபேஸோட கான்டாக்ட் இருக்காது. ஆப்ஜெக்ட் எது மூலியமா கான்டாக்ட்ல இருக்கும் அப்படின்னா இந்த வீல் மூலியமா தான். அதான் வந்து ரோலிங் ஃப்ரிக்ஷன். அதான் வீல் தான் வந்து எக்ஸாம்பிள் எடுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்ப நம்ம எடுத்துட்டு போற சூட்கேஸ் இதுலலாம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளால வந்து என்ன பண்ண முடியாது, வீல் இல்ல அதுல அந்த வீல் இல்ல அப்படின்னா நம்மளால வந்து இழுத்துட்டு போ முடியாது. கர கர கரன்னு சவுண்ட் வரும். ஒண்ணு. இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா, ரொம்ப வெயிட்டா இருக்கும். அதே வீல் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஈஸியா என்ன பண்ணலாம், நம்மளோட லக்கேஜ் எல்லாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கேரி பண்ணலாம். ஸோ இப்பலாம் வந்து ரொம்ப வந்து தேவையான ஒண்ணா இருக்கு. இந்த எல்லாத்துக்கும் இந்த வீல் வைக்கிறது. அதே மாரி இந்த நம்ப வேற ஏதாவது லக்கேஜ் கொண்டு போறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு டிராவலிங் இதுன்னு ஒண்ணு இருக்கு. டூல்ன்னு ஒண்ணு இருக்கு. அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 4 பக்கமும் வீல் இருக்கும். அதுல லக்கேஜ வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அழகா வந்து மூவ் பண்ணிட்டு போலாம். இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரோலிங் ஃப்ரிக்ஷன் தான் கான்செப்ட் இந்த இதுக்கெல்லாம். ஓகேவா? இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த நம்ம எடுத்துக்கூடிய இங்க ஒரு டயகிராம் கொண்டு வந்திருக்கேன். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதுல வந்து இந்த ஆப்ஜெக்ட்ல வந்து வீல் இல்ல. டைரக்ட்டா வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, சர்ஃபேஸோட கான்டாக்ட்ல இருக்கு. அதே இந்த ஆப்ஜெக்ட்ல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கீழ வந்து வீல் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணாது அப்படின்னா, டைரக்ட் கான்டாக்ட்ல இருக்காது. சர்ஃபேஸோட இந்த ஆப்ஜெக்ட் வந்து டைரக்ட் கான்டாக்ட்ல இருக்காது. இந்த வீல் மூலியமா தான் என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து கான்டாக்ட்ல இருக்கும். The invention of the wheel plays a crucial role in a human civilization. இது நான் சொல்லிட்டேன். எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா, இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு பேசிக் இதுதான் அது. அதாவது இப்போ இந்த சக்கரம், இந்த வீல் வந்து இந்த சர்ஃபேஸ்ல எந்த இடத்துல வந்து அந்த சர்ஃபேஸ வந்து தொடுதோ, அந்த பாயிண்ட்ட வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, எப்போதுமே அந்த பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த வீல் வந்து எப்போ வந்து இந்த சர்ஃபேஸ தொடுதோ, எந்த பாயிண்ட்ல வந்து அது வந்து மீட் பண்ணி தொடுதோ, அததான் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, அதோட ரெஸ்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த இந்த சக்கரத்துக்கும் அதோட சர்ஃபேஸுக்கும் என்ன அப்படின்னா, எந்த விதமான ஒரு ரிலேட்டிவ் மோஷனுமே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சக்கரத்துக்கும், இந்த சர்ஃபேஸுக்கும். ஜஸ்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அது என்ன பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னா, உருண்டுகிட்டே இருக்கும். ரோல் ஆயிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் எந்த ஒரு மோஷனுமே 2த்துக்கும் இல்லன்னு சொல்றாங்க. ஏன்னா டக்குன்னு ரோல் ஆயிடும்ல உங்களுக்கு. இழுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப நேரம் நம்ம இது பண்ண வேண்டாம். டக்குன்னு என்ன ஆயிடும், ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல என்ன ஆயிடும் அப்படின்னா மூவ் ஆயிடும். ஸோ இந்த இந்த சக்கரத்துக்கும், இந்த வீலுக்கும், இந்த சர்ஃபேஸுக்கும் எந்த ஒரு சார்பியக்கம்னா ரிலேட்டிவ் மோஷன் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த இடத்துல என்ன அப்படின்னா, ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டோட்டல் ஆப்ஜெக்ட்டும் இந்த சர்ஃபேஸ்ல இருக்கிறதுக்கும், நம்ம இந்த வீல் அடியில செட் பண்ணியிருக்கும் போது இந்த ஆப்ஜெக்ட் இருக்கிறதுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இந்த டோட்டல் ஆப்ஜெக்ட்டும் இந்த சர்ஃபேஸ்ல இருக்கும்போது ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து அந்த இடத்துல கட்டாயமா பிரசன்ட் ஆயிருக்கும் மேக்ஸிமம் லெவலா நம்ம மூவ் பண்ணும்போது. அதே இந்த ஒரு வீல் நம்ம செட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது ரெஸ்ட் பொசிஷன்ல தான் இருக்கும். இந்த வீலுக்கும், அந்த சர்ஃபேஸ்க்கும் உள்ள கான்டாக்ட் வந்து அந்த பாயிண்ட் வந்து ரெஸ்ட் பொசிஷன்ல தான் இருக்கும். அந்த இடத்துல என்ன அப்படின்னா, ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து என்னவா இருக்காது அப்படின்னா, மேக்ஸிமமா இருக்காது. ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆனா இருக்குது. ஆனா எப்படி இருக்கு அப்படின்னா, ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இந்த ரோலிங் ஃபிரிக்ஷன பொறுத்தவரைக்கும். ஓகேவா? இதுதான் கான்செப்ட். ரோலிங் ஃபிரிக்ஷனோட கான்செப்ட் இதுதான். ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். ஆனா ரொம்ப மினிமம் லெவலா தான் இருக்கும். ரிலேட்டிவ் மோஷன்ற ஒண்ணே இங்க வந்து என்னவா இருக்காது அப்படின்னா, இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் வந்து என்னன்னா ரோலிங் ஃபிரிக்ஷன். அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லியிருக்காங்க? இது எல்லாமே தியரி பார்ட் தான். ஃபிரிக்ஷன பொறுத்தவரைக்கும் எல்லாமே தியரி பார்ட் தான். இதுல வந்து 1, 2 சம்மு வரலாம். அது மட்டும் நான் கொண்டு வந்திருக்கேன் சம்ஸு. மத்தபடி இதுவரைக்கும் ஃபிரிக்ஷன்லேருந்து சம்ஸ் எல்லாம் எதுவும் வந்தது கிடையாது. நீங்க கான்செப்ட்ட மட்டும் புரிஞ்சுக்க வேண்டியது தான். ஏதாவது எக்ஸாம்பிள் குடுத்து ட்விஸ்டடா கேட்பாங்க அவ்வளோதான்.
ஓகேவா? இதுல வந்து ரிலேட்டிவ் மோஷன்ற ஒரு கான்செப்ட்டே வராது. ஏன்னா, நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்டின்னா, அந்த ஆப்ஜெக்ட்க்கு கீழ வீல செட் பண்ணியிருக்கோம். ஸோ, அதனால வந்து ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த சர்ஃபேஸ்க்கும் எந்த கான்டாக்ட்டுமே இருக்காது. இந்த வீலுக்கும் இதுக்கும் தான் இருக்கும். அதுவுமே வந்து ஹையர் லெவலா இருக்காது. ரொம்ப மினிமம் லெவலா தான் இருக்கும். ஸோ, அந்த இடத்துல என்ன அப்டின்னா, உர அந்த உராய்வு விசையே வந்து என்னவா இருக்கும் அப்டின்னா, ரொம்ப ரொம்ப என்னவா இருக்கும் அப்டின்னா, கம்மியா இருக்கும். இதுதான் இத கூட ஒரு டிஃபரன்ஸா சொல்லலாம். என்ன டிஃபரன்ஸா சொல்லலாம் அப்டின்னா, கைனடிக் ஃப்ரிக்ஷனுக்கும், ரோலிங் ஃப்ரிக்ஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸா சொல்லலாம். கைனடிக் ஃப்ரிக்ஷன்ல வந்து என்ன அப்டின்னா, மேக்ஸிமம் அமவுண்ட் ஆஃப் ஃபோர்ஸ வந்து நம்ம அப்ளை பண்ணணும். இதுல லைட்டா நம்ம அப்ளை பண்ணாவே போதும். அது வீல் இருக்கிறதுனால என்ன ஆயிடும் அப்டின்னா, ஈஸியா மூவ் ஆயிடும் இந்த ஆப்ஜெக்ட். ஓகேவா? இது எப்ப அப்டின்னா, ஐடியல் கேஸ்ல மட்டும் தான் இது என்னவா இருக்கும் அப்டின்னா, இந்த உருள்ற இந்த அதாவது இந்த இதே இல்லாம அதாவது சர்க்கிளோட அந்த வீலோட இருக்கிறது வந்து எப்ப இந்த கேஸ் வந்து பாசிபிலிட்டியா இருக்கும் அப்டின்னா, ஐடியல் கேஸ்ல மட்டும் தான். ஆனா பிராக்டிகலா பார்த்தோம் அப்டின்னா, நம்ம எடுக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டோட எலாஸ்டிசிட்டி என்ன பண்ணும் அப்டின்னா, அந்த கான்டாக்ட்ட தொடும்போது என்ன பண்ணும் அப்டின்னா, ரொம்ப லைட்டா தான் வந்து தரைய வந்து என்ன பண்ணும் அப்டின்னா அழுத்தும். ஸோ, அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்டின்னா, ரொம்ப கம்மியான ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் வந்து நமக்கு வந்து தேவைப்படும். அதான் வந்து இந்த டயகிராம்ல காட்டியிருப்பாங்க. ரொம்ப லைட்டா தான் தொடுது பாருங்க. ஸோ, நமக்கு வந்து அந்த இடத்துல ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்டின்னா, ரொம்ப அதிக அளவு இந்த டயர் வந்து அழுத்தாது இத. ஏன்னா மூவ் ஆயிட்டே போகுதுல்ல, ரோலிங் ஆயிட்டே போகுதுல்ல. ஸோ, இந்த வீல் வந்து ரோலிங் ஆயிட்டே சர்ஃபேஸ் மேல ரோடு மேல மூவ் ஆயிட்டே போறதுனால, ரோல் ஆயிட்டே போறதுனால, இந்த இடத்துல ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்டின்னா, ரொம்ப கம்மியான லெவல்ல தான் இருக்கும். ஸோ வித் கம்பேர்ட் டூ கைனடிக் ஃபிரிக்ஷன் இந்த இடத்துல வந்து என்ன ஆகும் அப்டின்னா, ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்டின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுதான் வந்து ரோலிங் ஃபிரிக்ஷன். ஜஸ்ட் தியரி பார்ட் மட்டும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபிரிக்ஷன்னா என்ன? ஃபிரிக்ஷனோட அதர் நேம்ஸ் எல்லாம் என்ன? அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்புறம் அதில உள்ள டைப்ஸு. அப்புறம் அதில என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னா, 3 டைப்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் 3 டைப்ஸ்ல வந்து ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன், கைனடிக் ஃபிரிக்ஷன் அண்ட் தென் ரோலிங் ஃபிரிக்ஷன். கடைசியா பார்த்தது என்ன அப்படின்னா, ரோலிங் ஃபிரிக்ஷன். ரோலிங் ஃபிரிக்ஷன்ல என்ன அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு வீல செட் பண்ணிறணும். செட் பண்ணோம் அப்படின்னா, டைரக்ட்டா அது சர்ஃபேஸோட கான்டாக்ட்ல இருக்காது. அண்ட் தென் டைரக்ட்டா கான்டாக்ட்ல இருக்காது. அந்த வீலுக்கும் அந்த சர்ஃபேஸ்க்கு மட்டும் தான் என்ன இருக்கும் அப்படின்னா, கான்டாக்ட் இருக்கும். ஸோ, அந்த இடத்துல அந்த வந்து ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். வித் கம்பேர் டூ கைனடிக் ஃபிரிக்ஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அத விட இது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, ரொம்ப வந்து வலிமை அதாவது அதோட ஸ்டெபிலிட்டி கம்பேர் பண்ணும்போது, இது ரோலிங் ஃபிரிக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் ஸ்டெபிலிட்டி. அண்ட் தென் அதுக்கு குடுக்குற ஃபோர்ஸ் வந்து இதுக்கு அந்த அளவுக்கு குடுக்க மாட்டோம். கம்மியா தான் குடுப்போம். அண்ட் தென் இதுல ரிலேட்டிவ் மோஷன்ற ஒரு கான்செப்ட்டே வராது. ஏன் அப்டின்னா, ஆப்ஜெக்ட்டுக்கும் சர்ஃபேஸ்க்கும் கான்டாக்ட்டே இருக்காது. ஜஸ்ட் அந்த ஆப்ஜெக்ட்ல நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்க அந்த வீலுக்கும், சர்ஃபேஸ்க்கும் தான் கான்டாக்ட் இருக்கும். அதுவுமே வந்து என்ன அப்டின்னா, ரொம்ப கம்மியான அளவுல தான் இருக்கும். ஏன்னா ரோல் ஆயிட்டே போறதுனால. ஸோ இதான் வந்து என்னன்னா ரோலிங் ஃபிரிக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷன். ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷன்னா என்ன அப்டின்னா, உராய்வு கோணம் அப்டின்னு சொல்லுவோம் தமிழ்ல. The angle of friction is defined as the angle between the normal force and the resultant force R of normal force and maximum friction force Fs. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது நார்மல் ஃபோர்ஸுக்கும் ரெண்டுத்துக்கும் உள்ள ஆங்கிள வந்து ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, நார்மல் ஃபோர்ஸுக்கும் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து கேப்பிட்டல் ஆருக்கும் உள்ள இன் பிட்வீனா கிரியேட் ஆகுற ஆங்கிள தான் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்.
ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னா என்ன அப்படின்னா, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து அது ரெண்டத்தோட தொகுப்பயனை தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது செங்குத்து எதிர்விசை மற்றும் பெரும உராய்வு விசை ஆகிய இரண்டின் தொகுப்பயனுக்கும் செங்குத்து எதிர்விசைக்கும் இடையேயான கோணம் தான் வந்து என்ன அப்படின்னா உராய்வு கோணம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தொகுப்பயன் விசை கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு ஜஸ்ட் அ மினிட். அதாவது செங்குத்து எதிர்விசை மற்றும் பெரும உராய்வு விசை ஆகிய இரண்டின் தொகுப்பயனுக்கும் செங்குத்து எதிர்விசைக்கும் இடையேயான கோணம் தான் வந்து என்ன அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷன் அப்படின்னு சொல்றோம். செங்குத்து எதிர்விசைனா பர்பண்டிகுலர் ஃபோர்ஸ், பெரும உராய்வு விசைனா மேக்சிமம் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ். இது ரெண்டுத்துக்கும் உள்ள தொகுப்பயன் ரெண்டத்தையும் ஆட் பண்ணி வருதுல அந்த வேல்யூ. அண்ட் தென் செங்குத்து எதிர்விசைக்கும் அதாவது பர்பண்டிகுலர் ஃபோர்ஸ் இது ரெண்டுத்துக்கும் உள்ள இன்பிட்வீனா கிரியேட் ஆகிற ஆங்கிளுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷன். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இதுல வந்து என்ன அப்படின்னா இதான் ஆப்ஜெக்ட் அப்படின்னா டயக்ராம் இது ஆப்ஜெக்ட் அப்படின்னா இதான் வந்து நார்மல் அண்ட் இது பர்பண்டிகுலர் இது வந்து என்ன அப்படின்னா ரெட் கலர் லைன் போட்டிருக்கிறது தான் வந்து மேக்சிமம் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ். இது அதுக்கு பர்பண்டிகுலர் ஃபோர்ஸ். இது ரெண்டுத்துக்கும் இன்பிட்வீனா கிரியேட் ஆகிற இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷன் அப்படின்னு சொல்றோம். கேபிட்டல் ஆர்ங்கிறது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். இது ரெண்டையும் ஆட் பண்ணி வர்றது ஆர் ஈக்குவல் டு நார்மல் ஃபோர்ஸ் பிளஸ் எஃப் ஸ்டாட்டிக் மேக்சிமம் அப்படின்னா அந்த உராய்வு விசைக்கு நம்ம அதிகமான இது கொடுக்குறோம்ல மேக்சிமம் ஃபோர்ஸ் கொடுக்குறோம்ல அதுதான் பிளஸ் எஃப் எஸ். ரெண்டையும் கலந்து வர்றது அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் தான் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கேபிட்டல் ஆர் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டையும் ஆட் பண்ணி வர்றது. இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஃப்எஸ் மேக்ஸிமம் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் என் ஸ்கொயர்டு. இதுல ஏன் டான்டிட்டா எடுத்திருக்கோம் அப்படின்னா இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ டான்டிட்டா எடுத்தோம் அப்படின்னா டான்டிட்டா தான் வந்து பெரிய பக்கம். பித்தாகரஸ் தியரத்துல வந்து டான்டிட்டா சைன்டிட்டா காஸ்டிட்டா அப்படின்னு ட்ரிக்னாமெட்ரி இது 3 கொண்டு வருவோம். இதுல வந்து பெரிய பக்கம் எது அப்படின்னா லார்ஜ் சைடு எது அப்படின்னா டான்டிட்டா. ஸோ டான்டிட்டா ஈக்குவல் டு எஃப்எஸ் மேக்ஸிமம் பை என். டான்டிட்டா ஈக்குவல் டு சைன்டிட்டா பை காஸ்டிட்டான்னு வரும். சைன்டிட்டாங்கிறது நமக்கு இந்த சைடு. ஸோ எஃப்எஸ் மேக்ஸிமம் பை என்னது அப்படின்னா மேக்ஸிமம் இது என்ன டோட்டல் இது என்ன அப்படின்னா கேபிட்டல் என். ஸோ டான்டிட்டா ஈக்குவல் டு எஃப்எஸ் மேக்ஸிமம் பை என். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்லைட் ஆக ஆரம்பிக்குது மூவ் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா எஃப்எஸ் மேக்ஸிமம்ங்கிறது இது ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் ஈக்குவல் டு மியூஎஸ் என். மியூஎஸ்ங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன், கேபிட்டல் என்னங்கிறது நார்மல் ஃபோர்ஸ். ஸோ இதை வந்து வேற எப்படி எழுதலாம் அப்படின்னா எஃப்எஸ் மேக்ஸிமம் பை என் ஈக்குவல் டு மியூஎஸ் அப்படின்னு எழுதலாம். இந்த சைடு எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா எஃப்எஸ் மேக்ஸிமம் பை என் ஈக்குவல் டு மியூஎஸ் அப்படின்னு வரும். ஸோ மியூஎஸ்ங்கிறது ஈக்குவல் டு என்ன அப்படின்னா எஃப்எஸ் பை என்னங்கிறது என்னன்னு வச்சிருக்கோம் நம்ம எஃப்எஸ் மேக்ஸிமம் பை என்ன டான்டிட்டான்னு சொன்னோமா பெரிய பக்கம்னு சொன்னோமா. ஸோ மியூஎஸ் ஈக்குவல் டு டான்டிட்டா. இதான் வந்து என்ன அப்படின்னா the coefficient of static friction is equal to tangent of angle of friction. இது எதுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா அதோட ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷனுக்கு என்னவா இருக்கும் டான்ஜென்ட் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷனுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா ஈக்குவலா இருக்கும். அதுதான் வந்து என்ன அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷன். ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷனா என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து டைரக்ஷன் போட்டிருக்கோம். என்னென்ன டைரக்ஷன்ல வந்து மூவ் ஆகுது எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது. என்னங்கிறது அதோட நார்மல் ஃபோர்ஸ். இதுதான் வந்து என்னன்னா எஃப்எஸ் மேக்ஸிமம் ஃபோர்ஸ். இந்த எஃப்எஸ்க்கும் என்னுக்கும் இன்பிட்வீனா கிரியேட் ஆகிற ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷன். ஸோ ஆர்ங்கிறது என்ன அப்படின்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னா இந்த ஸ்டாட்டிக் ஃபோர்ஸையும் இந்த நார்மல் இதையும் அதாவது செங்குத்தா அதாவது பர்பண்டிகுலரா ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்ல அதாவது அந்த இது ஜி புவியீர்ப்பு விசை அதுதான் வந்து இந்த இது பர்பண்டிகுலர் ஃபோர்ஸ். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி வர்றது தான் வந்து என்ன அப்படின்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா போடலாம் அப்படின்னா ஆருங்கிறது ரிசல்டன்ட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஃப்எஸ் மேக்ஸிமம் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் என் ஸ்கொயர். இதுல டான்டிட்டாங்கிறது பெரிய பக்கம். ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா எஃப்எஸ் மேக்ஸிமம் பை என்னன்னு எழுதலாம். அண்ட் தென் எஃப்எஸ் மேக்ஸிமம் ஈக்குவல் டு மியூஎஸ் என். இதுல இருந்து எனக்கு மியூஎஸ் வேணும். ஸோ என் இந்த சைடு எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னா
எஃப்எஸ் மேக்ஸிமம் பை என்னன்னு வரும் ஈக்குவல் டு மியூஎஸ். ஸோ இதை என்னன்னு சொல்லியிருக்கோம் நம்ம tan டீட்டான்னு சொல்லியிருக்கோமா. ஸோ மியூஎஸ் ஈக்குவல் டு tan டீட்டா. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா டேஞ்சன்ட் ஆஃப் தி ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷனுக்கு என்னவா இருக்குது அப்படின்னா ஈக்குவலாக இருக்குது. அதான் வந்து என்ன அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷனுக்கு ஃபைனல் ஃபார்முலா என்ன அப்படின்னா மியூஎஸ் ஈக்குவல் டு tan டீட்டா. இந்த ஃபார்முலாவையும் வந்து மெமரி பண்ணிக்கணும். மியூஎஸோட வேல்யூ எஃப்எஸ் மேக்ஸிமம் பை கேபிட்டல் என், இதையும் வந்து மெமரி பண்ணிக்கணும். சம்டைம்ஸ் வந்து நியூமரிக்கல்ஸில் கேட்கலாம். நெக்ஸ்ட் போலாமா. நெக்ஸ்ட் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ்னா ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன்னா உராய்வு கோணம். ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ்னா சறுக்கு கோணம்னு சொல்லுவோம் தமிழ்ல. ஸோ சறுக்கு கோணம் அப்படின்னாவே ஸ்லோப் இன்க்ளைண்டாக எடுத்துக்கிறோம். பிளேனை வந்து நம்ம வந்து இன்க்ளைண்டு பிளேனாக எடுத்துக்கிட்டு அதில் ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணணும். அதான் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். ரிப்போஸ்னா வந்து சறுக்கிறது, ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ்னா சறுக்கு கோணம். அதை தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ சறுக்கு இதை எடுத்துருக்கிறதுனால நம்ம பிளேனை வந்து என்னவா எடுத்துப்போம் அப்படின்னா இன்க்ளைண்டு பிளேனாக எடுத்துப்போம். அதில் தான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆப்ஜெக்டை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிளேஸ் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு ஒரு இன்க்ளைன்டு பிளேனில் வந்து நான் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எதில் வந்து இன்க்ளைண்ட் ஆயிருக்கு அப்படின்னா டீட்டான்ற ஆங்கிள், அதோட அந்த சர்ஃபேஸில் எந்த ஆங்கிளில் வந்து இன்க்ளைண்ட் ஆயிருக்கு அப்படின்னா டீட்டான்ற ஆங்கிளில் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா இன்க்ளைண்ட் ஆயிருக்கு. ஸோ டீட்டாவோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கிற வரைக்கும் என்ன ஆகாது அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகாது. Consider an inclined plane on which an object is placed as shown in figure. ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன், அதை ஒரு இன்க்ளைன்டு பிளேன் எடுத்துக்கிறேன், அந்த இன்க்ளைன்டு பிளேன் மேல ஒரு ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணியிருக்கேன். லெட் த ஆங்கிள் விச் இஸ் த பிளேன் மேக்ஸ் வித் த ஹரிசாண்டல் தீட்டா or a small angles of theta, the object may not slide down. இது எந்த ஆங்கிள் வந்து இது இன்க்ளைண்டா இருக்கு அப்படின்னா டீட்டான்ற ஆங்கிள் தான் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து இன்க்ளைண்ட் ஆயிருக்கு. இது வந்து ஸ்மால் ஆங்கிள்ஸ் ஆஃப் டீட்டா இருக்கும்போது, டீட்டாவோட வேல்யூ ஸ்மாலா இருக்கும்போது இந்த ஆப்ஜெக்ட் மே நாட் ஸ்லைட் டவுன். இது என்ன ஆகாது அப்படின்னா ஸ்லைட் டவுன் ஆகாது, மூவ் ஆகாது. ஸோ டீட்டாவோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணாதான் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் வேல்யூல வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகும். அதாவது டீட்டாவோட மதிப்பை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஜாஸ்தி பண்ணும்போது தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மதிப்புல வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த இன்க்ளைன்டு பிளேன்ல வச்சிருக்கிற இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆக ஆரம்பிக்கும். அந்த எந்த பிளேஸ்ல வந்து எந்த டீட்டான்ற வேல்யூ வந்து அதிகமா, எந்த பிளேஸ்ல வந்து அந்த டீட்டாவோட வேல்யூ அதிகமா இருக்கும்போது இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுதோ அந்த ஆங்கிள் தான் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ், சறுக்கு கோணம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எந்த ஆங்கிள் வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த சர்ஃபேஸ் பாயிண்டோட நகரும் போது எந்த எந்த ஆங்கிள் நகருதோ அந்த ஆங்கிள் தான் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நம்ம வந்து ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் மேல நிறைய வந்து இப்போ நம்ம வந்து ஃபோர்ஸை வந்து அப்ளை பண்றதா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து இதை வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸை வந்து நம்ம வந்து ரெண்டா வந்து பிரிக்கலாம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எம்ஜிங்கிறத வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டா வந்து என்ன பண்ணலாம் பிரிக்கலாம். Let us consider the various forces in action here. The gravitational force mg is resolved into components parallel mg sin theta. ஏன் sin theta இந்த இடத்துல வருது அப்படின்னா ஏன் கொண்டு வரோம் sin theta-வை? இன்க்ளைன்டு பிளேன் அப்படின்னாவே என்ன வரும் அப்படின்னா sin theta-ன்னு வரும். அண்ட் தென் டில்டட் நம்ம வச்சிருக்கிற அந்த சர்ஃபேஸை வந்து லைட்டா மூவ் பண்றோம் அப்படின்னாவே sin theta cos theta-வை தான் இன்க்ளூட் பண்ணோம். ஸோ தட்ஸ் வை அதனால தான் mg sin theta and mg cos theta-ன்னு சொல்றீங்க. இன்க்ளைன்டு பிளேன் சாய்வா இருக்கிற பரப்பு அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாவே sin theta cos theta யூஸ் பண்ணிக்கணும். ஸோ the component of force parallel to the inclined plane mg sin theta tries to move the object down. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா
இப்ப நான் என்ன சொன்னேன், இந்த புவியீர்ப்பு விசைய வந்து இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ வந்து அந்த எம்ஜிய வந்து 2ஆ பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த பரப்புக்கு நம்ம எடுத்துக்கூடிய அந்த பரப்புக்கு பேரலலா இருக்கிறத எம்ஜி சைன் தீட்டான்னும், அதுக்கு ஆப்போசிட்டா உள்ளத எம்ஜி காஸ் தீட்டா அப்படின்னும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிரிச்சுக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த 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 இன்க்ளைன்டு பிளேன்ல உள்ள இந்த ஆப்ஜெக்ட்ட வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மூவ் பண்ணுவோம். எந்த இடத்துல வந்து அது மூவ் ஆகுதோ, எந்த ஆங்கிள்ல அந்த தீட்டாவோட வேல்யூவ நம்ம இன்கிரீஸ் பண்ணிட்டே வரும்போது, எந்த ஆங்கிள்ல வந்து அது வந்து மூவ் ஆகுதோ, அத தான் வந்து என்னன்னு சொல்றோம், அந்த பிளேஸ தான் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த ஆப்ஜெக்ட் மேல நெறைய ஃபோர்ஸஸ் அப்ளை பண்றதா நம்ம இமேஜின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, இதுக்கு ஆக்ட் ஆகுற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எம்ஜிய வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2ஆ பிரிக்கலாம். 2 காம்போனன்ட்டா. ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா எம்ஜி சைன் தீட்டா, அனதர் ஒன் இஸ் எம்ஜி காஸ் தீட்டா. ஸோ எம்ஜி சைன் தீட்டாங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு இந்த இந்த இன்க்ளைன்டு பிளேனோட ஆக்ட் ஆகுற அந்த பேரலல் ஃபோர்ஸ வந்து எம்ஜி சைன் தீட்டான்னும், இந்த இன்க்ளைன்டு பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர் ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ வந்து எம்ஜி காஸ் தீட்டான்னும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பிரிச்சுக்கணும். ஸோ இந்த காம்பனன்ட் ஆஃப் ஃபோர்ஸ் பேரலல் டு த இன்க்ளைன்டு பிளேன் எம்ஜி சைன் தீட்டா ட்ரைஸ் டு மூவ் த ஆப்ஜெக்ட் டவுன். அப்படி இருக்கும்போது மூவ் ஆகும். ஸோ ஆப்ஜெக்ட் என்ன ஆகும், டவுன்ல போக ஆரம்பிக்கும், கீழே நகர ஆரம்பிக்கும். The component of force perpendicular to the inclined plane mg cos theta is balanced by the normal force n. ஸோ நம்ம கொடுக்குற இன்க்ளைன்ட் பிளேன் கொடுக்குற அந்த பர்பண்டிகுலர் ஃபோர்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, அதோட நார்மல் ஃபோர்ஸை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் பண்ணும். ஸோ இந்த இடத்துல ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், கேபிட்டல் என் ஈக்குவல் டு எம்ஜி காஸ் தீட்டா. ஏன் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய பர்பண்டிகுலர் ஃபோர்ஸ் வந்து நார்மல் ஃபோர்ஸ் என்ன பண்ணுது, பேலன்ஸ் பண்ணுது. ஸோ தட்ஸ் வை ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா, கேபிட்டல் என் ஈக்குவல் டு எம்ஜி காஸ் தீட்டா அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் மூவ் ஆகுது. மூவ் ஆகும்போது the static friction attains its maximum value. ஸோ அப்போ வந்து கம்மியாக தான் மூவ் ஆகுது. அப்போ வந்து என்னவா இருக்கும், ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் வந்து மேக்ஸிமம் வேல்யூவா இருக்கும். ஏன் அப்படின்னா அது வந்து ஃபுல்லா என்ன பண்ணுது, அந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ண விடாம ரெசிஸ்ட் பண்ணுது. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் வந்து மேக்ஸிமம் லெவலா இருக்கும். ஸோ எஃப்எஸ் ஈக்குவல் டு எஃப்எஸ் மேக்ஸிமம். இதுக்கு ஃபார்முலா என்ன, மியூஎஸ் என் அப்படின்னு படிச்சோம் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன்ல. ஸோ மியூஎஸ் நமக்கு என்னோட வேல்யூ என்ன, எம்ஜி காஸ் தீட்டா. அதை கொண்டு வந்து இங்க அப்ளை பண்ணோம் அப்படின்னா மியூஎஸ் எம்ஜி காஸ் தீட்டா. இது வந்து என்ன அப்படின்னா இந்த இந்த ஃபிரிக்ஷன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ரிலேஷன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி எஃப்எஸ் மேக்ஸிமம் ஈக்குவல் டு எம்ஜி சைன் தீட்டா. இது வந்து பர்பண்டிகுலர் ஃபோர்ஸுக்கு, இது பர்பண்டிகுலர் ஃபோர்ஸுக்கு, இது நம்ம கொடுக்குற பேரலல் ஃபோர்ஸுக்கு. ஸோ ரெண்டத்தையும் ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா மியூஎஸ் ஈக்குவல் டு எம்ஜி சைன் தீட்டா பை எம்ஜி காஸ் தீட்டான்னு வரும். ஸோ எம்ஜி எம்ஜி கேன்சல் ஆயிடும். ஸோ சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு வரும். ஸோ நம்மளோட ஃபைனல் மியூஎஸ் என்ன வரும் அப்படின்னா tan தீட்டான்னு வரும். ஏன்னா சைன் தீட்டா பை காஸ் தீட்டா என்ன அப்படின்னா tan தீட்டா. ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா உராய்வு கோணம், ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனோட ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷன் இதுதான். ஸோ ஃபைனல் ரிசல்ட் என்ன சொல்லியிருக்காங்க, thus the angle of repose is the same as angle of friction, but the difference is that the angle of repose refers to inclined surfaces and the angle of friction is applicable to any type of surface. ஸோ ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ், ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸும் ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷனும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒன்று சமம், ரெண்டுமே வந்து சேமு. ஆனால் வந்து இதுக்கு நடுப்புற உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா நம்ம வந்து இது ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸை வந்து நம்ம வந்து இன்க்ளைன்டு பிளேன்ல மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா யூஸ் பண்ண முடியும். ஆனால் வந்து என்னது ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷனை வந்து எந்த சர்ஃபேஸில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸும் ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷனும் சேம் தான். மியூ இஸ் ஈக்குவல் டு tan θங்கிறது என்ன என்ன எதை சொல்லுது, என்ன கன்க்ளூஷனை சொல்லுது அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸும் ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷன் ரெண்டுமே சேம் தான். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ்க்கு நம்ம எடுத்துக்கூடிய சர்ஃபேஸ் என்ன சர்ஃபேஸை ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா இன்க்ளைன்டு சர்ஃபேஸை மட்டும் தான் ரெஃபர் பண்ண முடியும். ஆனால் ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷனுக்கு எந்த சர்ஃபேஸை வேணாலும் நம்ம வந்து எந்த சர்ஃபேஸ் வேணாலும் ரெஃபர் பண்ணலாம், அப்ளிகபிள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதான் வந்து என்னன்னா ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். கிளியரா? இன்னைக்கு கொஞ்சம் நிறைய டிஸ்டர்ப் ஆயிட்டு நடப்புற கிளாஸ். இது வரைக்கும் கிளியரா? எஸ் மேம். ஃபர்ஸ்ட் ஃபிரிக்ஷன்னா என்ன, ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் ஆர் டான்ஜென்டியல் ஃபோர்ஸ் ஆர் அப்போசிங் ஃபோர்ஸ், இதுக்கு 3 நேம்ஸ் இருக்கு. அப்புறம் அதோட டைப்ஸ் என்ன, ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன், கைனடிக் ஃபிரிக்ஷன், ரோலிங் ஃபிரிக்ஷன். அப்புறம் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனுக்கு என்ன ஈக்குவேஷன் கொண்டு வந்தோம்,
அப்புறம் ரோலிங் ஃப்ரிக்ஷனுக்கு, சாரி கைனடிக் ஃப்ரிக்ஷனுக்கு, அப்புறம் ரோலிங் ஃப்ரிக்ஷனுக்கு. இது ஃபுல்லாவே தியரி பார்ட் தான். ஆனா கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் கொஞ்சம். நியூமெரிக்கல்ஸ் அந்த அளவுக்கு இதுக்கு கிடையாது. அப்புறம் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன்னா என்ன? ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ்னா என்ன? உராய்வு கோணம் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன்னா, ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ்னா வந்து சறுக்கு கோணம். நெக்ஸ்ட் நம்ம சிலபஸ்ல உள்ள ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஓகேவா? போலாமா? இவ்வளோ நேரம் பார்த்தது பேசிக்ஸு. இப்போ நான் டைரக்ட்டா ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் சொல்லிக் குடுத்துருந்தேன்னா, எதுவும் புரிஞ்சிருக்காது. ஸோ தட்ஸ் வை நான் என்ன பண்ணியிருக்கேன், உங்களோட இயர்லியர் ஸ்டடீஸ் புக்லேருந்து தான் நான் எடுத்துட்டு வந்து இப்போ இவ்வளோ நேரம் பேசிக்ஸ் சொன்னேன். ஓகேவா? அதெல்லாம் தெரிஞ்சா தான் நம்ம சிலபஸ்ல உள்ள ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன், கோன் ஆஃப் ஃப்ரிக்ஷன் புரியும். நான் டைரக்ட்டா இந்த ஃபார்முலா சொல்லிட்டு போயிருக்கலாம். ஏன் பேசிக்ஸ் கொண்டு வந்தேன் அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும் ஃபிசிக்ஸ பொறுத்தவரைக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சா தான் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத முடியும். ஸோ ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அதே தான். Let F be the force of limiting friction and capital R the normal reaction. Fங்கிறது என்ன அப்படின்னா லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்லேயே சொல்லியிருந்தேன் நேத்து கிளாஸ்ல. லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன்னா என்ன படிச்சோம்? ஒரு கையில ஒரு நோட்டு, பென் எல்லாம் வச்சுட்டு உட்காருங்க. The maximum value of the force of friction is called the limiting friction. ஓகேவா? எந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாலும் கையில ஒரு நோட்டு, பென் வச்சுக்கோங்க. சொல்லும்போது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. காதுல வாங்கினா இந்த காதுல வாங்கி அந்த காதுல போயிடும். ஸோ நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரியா? லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனா என்ன அப்படின்னா the maximum force of friction is called the limiting friction. The mg sin theta, fs க்கு என்ன ஈக்குவேஷன் வருது, fk க்கு என்ன ஈக்குவேஷன் வருது, கேபிட்டல் n க்கு என்ன ஈக்குவேஷன் வருது, அப்புறம் வந்து இது ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷனுக்கும் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ், எந்த இடத்துல டிஃபர் ஆகுது, எந்த இடத்துல சேமா இருக்கு, இது எல்லாத்தையும் இது வரைக்கும் நோட் வச்சு நோட் பண்ணியிருக்கணும். Let F be the force of limiting friction and R the normal reaction. Let S be the resultant of these two forces. இதுல வந்து S தான் வந்து என்னன்னு வச்சிருக்காங்க அப்படின்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னு வச்சிருக்காங்க. R தான் வந்து என்னன்னு வச்சிருக்காங்க அப்படின்னா நார்மல் ரியாக்ஷன் வச்சிருக்காங்க. Fங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஃபோர்ஸ். Then the angle which this resultant force makes it to the normal reaction is called the angle of friction. Angle of friction என்னன்னு படிச்சோம்? அந்த சர்ஃபேஸுக்கும் அது எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல மூவ் ஆகுதோ அதுக்கும் கிரியேட் ஆகிற ஆங்கிள் தான் வந்து என்னன்னு சொன்னோம் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு படிச்சோம். Then the angle which this resultant force makes it to the normal reaction is called the angle of friction. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அதாவது ரெண்டும் அதாவது மூவ் ஆகுற பாயிண்ட் தான் அதோட பெரும மதிப்புக்கும் அந்த நார்மல் ரியாக்ஷன் கேபிட்டல் ஆருக்கும் இன்பிட்வீனா கிரியேட் ஆகிற ஆங்கிள் தான் வந்து என்ன அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். அதே தான். இட் இஸ் டினோட்டட் பை லாம்டா. இந்த ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷனை வந்து எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா லாம்டான்னு டினோட் பண்ணலாம். லாம்டா ஈக்குவல் டு கேபிட்டல் எஃப் பை ஆர். சின்ஸ் மியூ ஈக்குவல் டு எஃப் பை ஆர்னு படிச்சோம்ல. ஸோ இந்த இடத்துல வந்து மியூக்கு பதிலாக எஃப் பை ஆர் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆயிடும் அப்படின்னா ஆரும் ஆரும் கேன்சல் ஆயிடும். எஃப் பை ஆருங்கிறது மியூ. ஸோ பேலன்ஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆர்னு கிடைக்கும். சாரி மியூன்னு கிடைக்கும்.
இது தேவையில்ல. மியூ ஆர் பை ஆர்ங்கிறது தேவையில்ல. லாம்டா ஈக்குவல் டு எஃப் பை ஆர் ஈக்குவல் டு மியூ. ஸோ இதான் வந்து என்னன்னா ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். நெக்ஸ்ட் வந்து கோன் ஆஃப் ஃப்ரிக்ஷன்னா கன்சிடர் எ கோன் வித் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஆஃப் டூ பாடிஸ் as the vertex, the normal reaction as axis and semi-vertical angle lambda, and the resultant reaction S may lie anywhere within or on the surface of the cone. The imaginary cone is called the cone of friction. இதுக்கு நான் டயக்ராம் கொண்டு வந்துட்டு சொல்றேன். இந்த டயக்ராம் மிஸ் ஆயிருக்கு. இந்த கோன் ஆஃப் ஃப்ரிக்ஷன் மட்டும் நெக்ஸ்ட் கிளாஸ் நான் மறுபடியும் சொல்றேன். ஓகேவா? டயக்ராம் போட்டால் தான் அதுக்கு தெரியும். இந்த கோன் ஆஃப் ஃப்ரிக்ஷனோட ஃப்ரிக்ஷன் டாபிக்ஸ் ஓவர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நியூமரிக்கல்ஸ் தான் கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்கேன் நான். அதை மட்டும் இன்னைக்கு சொல்லிடுறேன். a block of mass எல்லாம் நோட் எடுத்துக்கோங்க. நீங்க தான் ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்க ஆன்சர் சொல்ல போறீங்க. a block of mass m slides down the plane inclined at an angle 60 degree with an acceleration g by 2. Find the coefficient of kinetic friction. kinetic frictionோட coefficient of kinetic friction வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பிளாக்கோட மாஸ் வந்து எம்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு இன்க்ளைன்டு பிளேன்ல மூவ் ஆகுது. என்ன ஆங்கிள் அப்படின்னா 60 டிகிரி. ஆக்சலரேஷன் வந்து g by 2 வெலாசிட்டி. ஸோ ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த டயக்ராம் வந்து இதுதான். ஒரு இன்க்ளைன்டு பிளேன்ல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட கைனடிக் ஃப்ரிக்ஷன் எஃப்கே, நார்மல் ஃபோர்ஸ் என்னு, இது வந்து என்ன அப்படின்னா வெலாசிட்டி வந்து எம்ஜி. ஸோ இது வந்து எக்ஸ் டைரக்ஷன், மேலே உள்ளது ஒய் டைரக்ஷனு. ஸோ அலாங் தி எக்ஸ் டைரக்ஷன் எம்ஜி சைன் டீட்டா மைனஸ் எஃப்கே ஈக்குவல் டு எம்ஏ. ஸோ கைனடிக் எஃப் ஈக்குவல் டு எம்ஏ பை நியூட்டன் செகண்ட் லா. ஸோ நமக்கு எஃப்ங்கிறது என்ன அப்படின்னா எம்ஜி சைன் டீட்டா மைனஸ் எஃப்கே. எஃப்கேங்கிறது கைனடிக் ஃப்ரிக்ஷனு. எந்த இடத்துல மூவ் ஆகுது? எம்ஜி சைன் டீட்டான்ற பர்டிகுலர் ஆங்கிளில் தான் என்ன ஆகுது? மூவ் ஆகுது. ஸோ இதுலேருந்து அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட எம்ஏ கிடச்சிரும். ஸோ எம்ஜி சைன் டீட்டா மைனஸ் எஃப்கே ஈக்குவல் டு எம்ஏ. எம்ஏங்கிறது என்ன அப்படின்னா எஃப் ஈக்குவல் டு எம்ஏ. இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொண்டு வந்திருக்கோம் இங்கே. எஃப் ஈக்குவல் டு எம்ஏங்கிறது நியூட்டன் செகண்ட் லா. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெண்டையும் ஈக்குவல் பண்ணியிருக்கோம். ஏன் எம்ஜி சைன் டீட்டா மைனஸ் எஃப்கே போட்டிருக்கேன் அப்படின்னா எம்ஜி சைன் டீட்டாங்கிறது அது என்ன ஆங்கிளில் மூவ் ஆகுதோ அதுலேருந்து மொத்த ஃபோர்ஸாக மைனஸ் பண்ணியிருக்கேன். மைனஸ் எஃப்கே ஈக்குவல் டு எம்ஏ. இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து ஆக்சலரேஷன் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஏ வந்து ஜி பை 2 கொடுத்துருக்கோமா? ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா எம்ஜி அடுத்த ஸ்டெப்பில் சைன் டீட்டாக்கு பதிலாக வேல்யூ வந்து போட்டிருக்கேன் 60 டிகிரின்னு. ஏன் 60 டிகிரி போட்டிருக்கேன் அப்படின்னா இன்க்ளைன்டு பிளேன் எல்லாத்துக்குமே வந்து என்ன வரும் அப்படின்னா சைன் டீட்டா காஸ் டீட்டா வரும். டீட்டாவோட வேல்யூ வந்து 60 டிகிரி வரும். சாய்வு கோணம் எல்லாத்துக்குமே வந்து 60 டிகிரி வரும். ஸோ இந்த எம்ஜி சைன் டீட்டா மைனஸ் எஃப்கே ஈக்குவல் டு எம்ஏல எம்ஜி சைன் டீட்டாக்கு பதிலாக 60 டிகிரி மைனஸ் எஃப்கே தெரியாது ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. எஃப்கேன்னு ஈக்குவல் டு எம்ஜி. ஏவோட வேல்யூ என்னது ஜி பை 2. ஸோ ஏ வர இடத்துல ஜி பை 2ன்னு அப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்தது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சைன் 60 டிகிரி அந்த ட்ரிக்னாமெட்ரி டேப்லெட் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சைன் 60 டிகிரியோட வேல்யூ √3/2 வரும் இன்டூ எம்ஜி மைனஸ் எஃப்கே ஈக்குவல் டு எம்ஜி பை 2. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எஃப்கே மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அன்சைடு எடுத்துகிட்டு போகிறோம். அன்சைடு எடுத்துகிட்டு போகும்போது மைனஸ் எஃப்கே ஈக்குவல் டு எம்ஜி 1/2 மைனஸ் √3/2ன்னு வரும். ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ள மைனஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகும்போது ப்ளஸில் உள்ள வேல்யூஸ் எல்லாம் மைனஸ் ஆகிடும், மைனஸ் உள்ள வேல்யூஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகிடும். ஸோ எஃப்கே ஈக்குவல் டு எம்ஜி ப்ளஸில் ஆல்ரெடி நம்ம இதை எடுத்துகிட்டு போனது மைனஸாக இருந்துச்சா, இந்த மைனஸ் நான் உள்ளே இன்க்ளூட் பண்ணும்போது என்ன ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸில் இருந்த 1/2 வந்து என்ன ஆகிடும், மைனஸ் ஆகிடும். ஸோ தட்ஸ் வை √3/2 ஃபஸ்ட்டு வந்திருக்கு, மைனஸ் 1/2 செகண்ட் டேர்மாக வந்திருக்கு. ஏன்னா இது மைனஸ்ங்கிறதுனால. அடுத்த ஸ்டெப்பில் இது என்ன பண்ணியிருக்காங்க, √3 - 1 ஹோல் டிவைடட் பை 2 இன்டூ எம்ஜின்னு போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா இது ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா எப்படி இருக்கும், டினாமினேட்டர் சேமாக இருக்கும். ஸோ நியூமரேட்டரில் உள்ள சிம்பிளை பொறுத்து என்ன பண்ணணும், ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணணும். நமக்கு வந்து 1 வந்து ரூட்லையும் 1 வந்து ஹோல் நம்பராகவும் வந்திருக்கறனால இது எதுவுமே செய்ய முடியாது. ஸோ தட்ஸ் வை √3 - 1 டிவைடட் பை 2
அப்படின்னு போட்டு எம்ஜின்னு போட்டிருக்கேன். ஓகேவா? இது வரைக்கும் புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன் தான் வந்து என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதோட இன்க்ளைன்ட் ஆங்கிள் வந்து 60 டிகிரி அவங்களே குடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதோட ஆக்ஸலரேஷன் g/2 குடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயகிராம் வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன், F ஈக்குவல் டு நியூட்டன் செகண்ட் லா கொண்டு வந்திருக்கோம். நியூட்டன் செகண்ட் லா என்ன? F ஈக்குவல் டு ma மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன். ஸோ நம்மளோட ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா mg sin θ மைனஸ் Fk ஈக்குவல் டு ma இன் x டைரக்ஷன்ல. ஓகேவா? mg sin θங்கிறது அது வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் மூவ் ஆகுது. ஸோ அந்த ஆங்கிள் தான் வந்து என்ன அப்படின்னா mg sin θ மைனஸ் Fk. mங்கிறது அந்த பிளாக்கோட மாஸ், ஜிங்கிறது என்ன அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், என்ன ஆங்கிள் மூவ் ஆகுது அப்படின்னா sin θ. ஸோ இன்க்ளைன்ட் ஆங்கிள் எல்லாத்துக்குமே sin θ வரும். அடுத்து தீட்டாவோட வேல்யூ 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் கொடுக்கல அப்படின்னா இன்க்ளைன்ட் ஆங்கிள்னா 60 டிகிரி தான். ஸோ F ஈக்குவல் டு MAவா? ஸோ mg sin θக்கு பதிலாக 60 டிகிரின்னு அப்ளை பண்ணிக்கோங்க. மைனஸ் Fk ஈக்குவல் டு MA. ஏவோட வேல்யூ என்னது? g/2ன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க ஆக்ஸலரேஷன் வேல்யூ. ஸோ mg/2. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா sin 60 டிகிரியோட வேல்யூவை அப்ளை பண்ணியிருக்கோம். sin 60 டிகிரியோட வேல்யூ இந்த ட்ரிக்னாமெட்ரி 10th புக் மேக்ஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரிக்கு ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. சைனு, காசு, டேனு, சீக்கன், கொசிக்கன், காட்டு, இது எல்லாத்துக்குமே 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி, 180 டிகிரி அண்ட் 360 டிகிரிக்கு ஒரு டேப்லெட் காலத்தில் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அதை நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. ஸோ sin 60 டிகிரிக்கு வேல்யூ அதில் பார்த்தோம் அப்படின்னா √3/2ன்னு வரும். mg எதுவும் செய்ய முடியாது, அப்படியே வச்சுக்க வேண்டியதான். மைனஸ் Fk ஈக்குவல் டு mg/2. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா Fk மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் ரைட் சைடு எடுத்துட்டு வந்திருக்கேன். ரைட் சைடில் ஆல்ரெடி என்ன இருக்கு? mg/2 இருக்கு. ஸோ √3/2 இந்த சைடு வரும்போது மைனஸ் √3/2 mgன்னு வரும். ஸோ ரெண்டுத்துலேயும் mg காமனாக இருக்கிறனால ஒரு mgயை வெளியில் எடுத்துடுறேன். ஒன்று வந்து பாசிட்டிவ் டேர்மாகவும் இன்னொன்று நெகட்டிவ் டேர்மாகவும் வரும். இதில் இந்த மைனஸ் எஃப்கேன்னு இருக்கிறனால அந்த மைனஸ் சிம்பிளையும் நான் ரைட் சைடு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னா பாசிட்டிவ் உள்ளது நெகட்டிவாக மாறிடும், நெகட்டிவ் உள்ளது பாசிட்டிவாக மாறிடும். அப்போ √3/2 தான் வந்து நெகட்டிவாக இருக்கும், அது பாசிட்டிவாக மாறுறதுனால ஃபர்ஸ்ட் டேர்மாக எழுதியிருக்கேன். மைனஸ் ஆஃப் 1/2 வந்து ப்ளஸ் 1/2 இருக்கும். மைனஸ் போட்டோம் அப்படின்னா மைனஸ் 1/2 மாறிடும். ஸோ அடுத்த ஸ்டெப்ல இதை வந்து ஹோலா எழுதிக்கிறேன், ஒன்னா எழுதிக்கிறேன். ஏன் அப்படின்னா இது ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா என்ன? டினாமினேட்டர் சேமா இருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதை வச்சு மேலே உள்ள சைனுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்கணும்னா அதை சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். இங்கே நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியாது, ஏன்னா ஒன்று ரூட்லையும் இன்னொன்று ஹோல் நம்பராகவும் இருக்கிறதுனால சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி எழுதியிருக்கோம். √3 - 1/2 × mg. இதான் வந்து எஃப்கேயோட வேல்யூ. இது எக்ஸ் டைரக்ஷனுக்கு மட்டும்தான். நெக்ஸ்ட் வந்து அப்படி என்ன அப்படின்னா ஒய் டைரக்ஷன். ஒய் டைரக்ஷன்ல there is no motion along the y direction as normal force is exactly balanced by the mg cos θ. அதாவது ஒய் டைரக்ஷன்ல வந்து என்ன அப்படின்னா எந்த ஒரு ஃபோர்ஸுமே வந்து என்ன ஆகாது அப்படின்னா ஆக்ட் ஆகல. அதனால அந்த இடத்துல என்ன போடணும் அப்படின்னா mg cos θ அப்படின்னு போடணும். அதே மாதிரி நியூட்டன் செகண்ட் லா கொண்டு வரணும். mg cos θ ஈக்குவல் டு cos θ அப்படின்னா நார்மல் ஃபோர்ஸ். ஸோ கேபிட்டல் N ஈக்குவல் டு mg/2. ஸோ Fk ஈக்குவல் டு மியூ கே என். மியூ கே என்னோட வேல்யூ என்ன? mg/2. அடுத்த ஸ்டெப்ல மியூ கே ஈக்குவல் டு √3 - 1/. ஸோ எஃப்கேவோட வேல்யூ என்ன அப்படின்னா மியூ கே mg/2 ஈக்குவல் டு இங்கே மியூ கேவோட வேல்யூ என்னன்னு போட்டு சொல்லியிருக்கோம். மியூ கே இன்ட்டு mg/2வா, சாரி √3 - 1/2 × mgயா. ஸோ ரெண்டு சைடும் என்ன ஆகிடும் அப்படின்னா mg கேன்சல் ஆகிடும், அதே மாதிரி 2 கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் என்ன வரும்? மியூ கே ஈக்குவல் டு √3 - 1ன்னு வரும். ஸோ இதான் இதோட ஃபைனல் ஆன்சர். இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன். எக்ஸ் டைரக்ஷன்ல என்ன, ஒய் டைரக்ஷன்ல என்ன. இங்கே கண்டுபிடிச்ச எஃப்கே வேல்யூ தான் கொண்டு வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்றோம் இந்த இடத்துல. ஸோ மியூகேங்கிறது √3 - 1/2 × mgன்னு வரும். இதுக்கு வந்து என்ன அப்படின்னா மியூகேயோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா mg/2. ஸோ அப்போ mg கேன்சல் ஆகிடும், 2 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன வரும் அப்படின்னா √3 - 1 மட்டும் வரும். இதான் இதோட ஃபைனல் ஆன்சர். கைனடிக் ஃப்ரிக்ஷனோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன் இன் எக்ஸ் டைரக்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன் இன் ஒய் டைரக்ஷன். எக்ஸ் டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் அப்ளை ஆகும், ஆனால் ஒய் டைரக்ஷன்ல எந்த ஃபோர்ஸுமே அப்ளை ஆகாது. நார்மல் ஃபோர்ஸோட என்ன ஆகிடும் அப்படின்னா பேலன்ஸ் ஆகிடும். ஸோ அதனால என்ன ஆகாது அப்படின்னா நம்ம எந்த ஒரு இதுவுமே இங்கே கொண்டு வர மாட்டோம்.
கிளியரா? எஸ் மேம். மேம் அந்த ஒய் டைரக்ஷன் மட்டும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஒய் டைரக்ஷனா? ஒய் டைரக்ஷன்ல என்ன எஸ் மேம். அப்படின்னா, நம்ம வந்து எந்த ஒரு நார்மல் ஃபோர்ஸுமே வந்து எந்த ஒரு மோஷனுமே அந்த இடத்துல வந்து நடக்காது. ஸோ நார்மல் ஃபோர்ஸோட இது என்ன ஆயிடும் அப்படின்னா, எக்ஸாக்ட்டா வந்து பேலன்ஸ் ஆயிடும். ஸோ அதனால என்ன அப்படின்னா, எம்ஜி இன்க்ளைன்டு பிளேன்னாவே எக்ஸ் டைரக்ஷனுக்கு சைன் தீட்டா, ஒய் டைரக்ஷனுக்கு காஸ் தீட்டா எடுத்துப்போம். ஸோ எம்ஜி காஸ் தீட்டா. ஸோ எம்ஜி காஸ் தீட்டா ஈக்குவல் டு கேபிட்டல் என் ஈக்குவல் டு எம் இன்டூ ஜி பை 2ன்னு வந்துரும். ஜி பை 2ங்கிறது ஆக்ஸலரேஷன் அவங்களே குடுத்துருக்காங்க ஜி பை 2ன்னு. ஸோ எம்ஏ ஏ வர இடத்துல ஜி பை 2 அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ நம்மளோட எஃப்கேக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா மியூகே கேபிட்டல் என் ஈக்குவல் டு மியூகே என்னங்கிறது நமக்கு எம்ஜி பை 2. ஸோ இந்த எஃப்கேவையும் அதையும் நான் வந்து ஈக்குவல் பண்ணும்போது என்ன ஆகும், இங்கே கண்டுபிடிச்சிருக்கேன்ல எக்ஸ் டைரக்ஷன்ல எஃப்கே ஈக்குவல் டு √3 - 1/2 இன்டூ எம்ஜி ரெண்டையும் வந்து ஈக்குவேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா எம்ஜி பை 2வும் இந்த எம்ஜி அண்ட் 2வும் கேன்சல் ஆயிடும். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா மியூகே ஈக்குவல் டு √3 - 1ன்னு கிடைக்கும். ரெண்டு சைடும் ஈக்குவல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மியூகே எம்ஜி பை 2 லெஃப்ட் சைடு வரும், ரைட் சைடு √3 - 1/2 இன்டூ எம்ஜின்னு வரும். ஸோ நமக்கு வந்து ஈக்குவல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா லெஃப்ட் சைடு என்ன பிளேஸ்ல இருக்கோ அதே மாதிரி தான் ரைட் சைட்லயும் இருக்கணும். இங்க லெஃப்ட் சைடு எம்ஜி வந்து மல்டிபிளிகேஷன்ல இருந்துச்சுன்னா ரைட் சைடும் எம்ஜி வந்து மல்டிபிளிகேஷன்ல தான் இருக்கணும். இருந்தாதான் கேன்சல் பண்ண முடியும். சப்போஸ் எம்ஜி வந்து லெஃப்ட் சைடு டிவைட்லயும் ரைட் சைடு வந்து மல்டிபிளிகேஷன்லயும் இருந்துச்சு அப்படின்னா அப்படி கேன்சல் பண்ண முடியாது. சரியா? இங்க எம்ஜி மல்டிபிளிகேஷன்ல எல்ஹெச்எஸ் சைடு இருந்துச்சு அப்படின்னா ரைட் சைடும் எம்ஜி எப்படி இருக்கணும் அப்படின்னா மல்டிபிளிகேஷன்ல தான் இருக்கணும். அப்படி இருந்தா தான் கேன்சல் பண்ண முடியும். அதே மாதிரி இங்க டிவைட்ல 2 இருக்கு அப்படின்னா அங்கேயும் டிவைட்ல தான் 2 இருக்கணும். ஈக்குவலை தாண்டி அந்த சைடும் ஆர்ஹெச்எஸ் சைடும் 2ல தான் இருக்கணும். இருந்தாதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கேன்சல் பண்ண முடியும். கேன்சல் பண்ணாதான் இந்த மியூ கே ஈக்குவல் டு ஃபைனல் ஆன்சர் √3 - 1 அப்படிங்கிறது. அதே வந்து பாசிட்டிவ் நம்பர் நெகட்டிவ் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு +2 இருக்கு அப்படின்னா ரைட் சைடும் +2ன்னு இருந்துச்சுன்னா தான் கேன்சல் ஆகும். சப்போஸ் லெஃப்ட் சைடு +2 இருந்து ரைட் சைடு -2ன்னு இருந்துச்சுன்னா கேன்சல் ஆகாது. ஏன்னா ரைட் சைடு உள்ள -2 லெஃப்ட் சைடு எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா ப்ளஸ் ஆயிடும். அப்ப 2 + 2 4 ஆயிடும்ல. ஸோ அதனாலதான். இல்ல அப்படி கன்ஃபியூஸ் ஆகுது, ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி கேன்சல் பண்றதுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம எதை ஃபைண்ட் அவுட் பண்ண போறோமோ அந்த லெட்டர் மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் ரைட் சைடு கொண்டு போது அது அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆகும். இப்ப மியூகேயோட வேல்யூ வந்து மியூகே எம்ஜி எஃப்கேயோட வேல்யூ வந்து மியூகே எம்ஜி பை 2ன்னு இருக்கு. இங்க வந்து மியூகேயோட வேல்யூ வந்து √3 - 1/2 இன்டூ எம்ஜின்னு இருக்கா. இதுக்கு நம்ம இதுல வந்து நம்ம என்ன வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் மியூகே தான். ஸோ மியூகேவை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அந்த சைடு எடுத்துட்டு போனோம் அப்படின்னா அது அப்படியே வந்து உல்டாவா வரும். அதாவது டிவைட்ல உள்ளது மல்டிப்ளைல வரும், மல்டிப்ளைல உள்ளது டிவைட்ல வரும். வந்துச்சுன்னா அழகா கேன்சல் ஆகி என்ன ஆயிடும் அப்படின்னா மியூகே ஈக்குவல் டு √3 - 1ன்னு வந்துடும். சரியா? நெக்ஸ்ட் சம் போலாமா? போலாம் மேம். Next, a block of mass 5 kg is placed on a rough horizontal surface. ஃப்ரிக்ஷன்ல இருந்து இது சம்ஸ் வந்து அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க, இது வரைக்கும் கேட்டது இல்ல. சப்போஸ் கேட்டாங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற சர்ஃபேஸை பார்த்துக்கோங்க. இன்க்ளைன்டு சர்ஃபேஸா, என்ன மாதிரி ஹரிசாண்டல் சர்ஃபேஸா, இதுதான் வந்து க்ளூ. சரியா? a block of mass 5 kg is placed on a rough horizontal surface. Coefficient of friction mu equal to 0.3. Find the frictional force. இது நார்மல் ஃப்ரிக்ஷனாக தான் கேட்குறாங்க. கைனடிக் ஃப்ரிக்ஷனோ வேற எதுவும் கேட்கல. நார்மல் ஃப்ரிக்ஷனாக தான் கேட்குறாங்க. ஸோ n ஈக்குவல் டு என்ன, நார்மல் ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா mg. ஏன் ஜி போடுறோம் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்னு ஒன்று அங்கே கட்டாயமாக இருக்கும். எந்த ஒரு இது எடுத்துக்கிட்டாலும் என்ன அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். நம்ம எந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணாலும் சரி, பண்ணலைன்னாலும் சரி, கீழே போட்டாலும் சரி, மேலே போட்டாலும் சரி, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ n ஈக்குவல் டு என்ன அப்படின்னா mg. இதுல எம்மோட வேல்யூ என்ன அப்படின்னா மாஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 5 கிலோகிராம். ஸோ 5 இன்டூ ஜியோட வேல்யூ 9.8. மெமரி பண்ணி வச்சுக்கோங்க ஜியோட வேல்யூவை. ஸோ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 490 வரும். இது 9.8ங்கிறது டெசிமல் வேல்யூங்கிறதுனால ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா 49 நியூட்டன். இதான் வந்து என்னன்னா நார்மல் ரியாக்ஷனு. அதே ஃப்ரிக்ஷன் அப்படின்னா ஃப்ரிக்ஷனுக்கு ஃபார்முலா F ஈக்குவல் டு மியூ என்.
மியூங்கிறது என்ன அப்படின்னா 0.3. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.3 கொடுத்துருக்காங்க. ஸோ 0.3 இன்ட்டு நியூட்டனோட நார்மல் ஃபோர்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் 49 கண்டுபிடிச்சோம். ஸோ ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 14.7 147 வரும். 0.3ங்கிறது டெசிமல் வேல்யூ, ஒரு நம்பர் தள்ளி முன்னாடி புள்ளி வச்சோம்னா 14.7. இதான் வந்து என்ன நியூட்டன், இதான் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இது வந்து டைரக்ட் சம், ஃபார்முலாவை மட்டும் மெமரி பண்ணால் போதும், டைரெக்டாக போட்டுடலாம். ஒரு பிளாக்கோட மாஸ் கொடுத்துருக்காங்க, அது என்ன சர்ஃபேஸில் இருக்குன்னா ரஃப் சர்ஃபேஸில் இருக்குது. இதோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வேல்யூ வந்து 0.3. ஃபைண்ட் தி நார்மலாக ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை மட்டும் கேட்டிருக்காங்க. நார்மல் ஃபோர்ஸோட இது வந்து ஃபார்முலா வந்து n = mg. இதில் ஜிங்கிறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, எம்மோட வேல்யூ 5ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ 5 இன்ட்டு ஜியோட வேல்யூ 9.8. ஸோ மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 49 நியூட்டன் வரும். நெக்ஸ்ட் ஃப்ரிக்ஷனுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா F = μn. மியூனா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வேல்யூ, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னா 0.3. ஸோ 0.3 இன்ட்டு நியூட்டனோட வேல்யூ 49 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ 0.3 இன்ட்டு 49. ஸோ மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 14.7 நியூட்டன் தான் இதோட ஃபைனல் ஆன்சர். அடுத்த சம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. A block of mass 2 kg is placed on a rough plane inclined at 30 degree. Inclined. ஓகேவா? Coefficient of friction mu = 0.2. Find the friction force. A block of mass 2 kg is placed on a rough plane inclined at 30 degree. Coefficient of friction mu = 0.2. Find the friction force. Inclined ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளோட ஃபார்முலா என்ன அப்படின்னா n = mg cos theta. ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா n = mg cos theta. ஸோ n = 2 இன்ட்டு ஜியோட வேல்யூனா 9.8, தீட்டாவோட வேல்யூ 30 டிகிரி. ஸோ காஸ் 30 டிகிரிக்கு இதுக்கு முன்னாடி ஒரு நியூமரிக்கல் பார்த்தோம், முன்னாடி இன்னும் ப்ரீவியஸ் கிளாஸஸில். அதோட வேல்யூ 0.866ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 2 இன்ட்டு 9.8 இன்ட்டு 0.866 மல்டிப்ளை பண்ணால் 16.97 நியூட்டன். ஸோ ஃப்ரிக்ஷனோட ஃபார்முலானா F = μn. ஸோ F = மியூவோட வேல்யூ 0.2ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இன்ட்டு என்னோட வேல்யூ 16.97 மல்டிபிள் பண்ணால் 3.39 நியூட்டன். ஏன் mg cos theta எடுத்திருக்கோம் அப்படின்னா 60 டிகிரிக்கு மேலே போனால் தான் sin theta. அதுவும் இல்லாமல் நார்மல் ரியாக்ஷன் அப்படின்னாவே இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் பண்ணணும்னு படித்தோம். ஸோ அதனால தான் n = mg cos thetaன்னு போட்டிருக்கோம். எம்மோட வேல்யூ வந்து 2, ஜியோட வேல்யூ 9.8, காஸ் 30 டிகிரி. இல்லைன்னா 30 டிகிரியோட வேல்யூவை கூட இங்கே கொண்டாந்து போட்டு நம்ம கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி கூட இந்த ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா F = μn. ஸோ F = எஃபோட வேல்யூ வந்து 0.2, என்னோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்ச நார்மல் ஃபோர்ஸோட வேல்யூ 16.97. ஸோ மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 3.39 நியூட்டன். நெக்ஸ்ட் மூவ் ஆகலாமா? நெக்ஸ்ட் மினிமம் ஃபோர்ஸ் டு மூவ் பிளாக். இது வந்து கான்செப்ட். மினிமம் ஃபோர்ஸை வந்து அந்த பிளாக்குக்கு வந்து கொடுக்குறோம். 10 kilogram block rests on a rough horizontal surface. Coefficient of static friction mu = 0.4. Find the minimum force required to move the block. மினிமம் ஃபோர்ஸ் வந்து கொடுக்கும்போது அந்த பிளாக் வந்து மூவ் ஆகுது. அந்த மினிமம் ஃபோர்ஸோட வேல்யூவை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. அதோட ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வேல்யூ mu = 0.4. மினிமம் ஃபோர்ஸ் அப்ளை போது தான் மினிமமாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அது லைட்டாக மூவ் ஆகுது போல. ஸோ அந்த மினிமம் ஃபோர்ஸை தான் வந்து என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க.
ஸோ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இந்த இடத்துல அப்ளை பண்ணணும். ஏன் அப்படின்னா லிமிட்டடாக தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மினிமம் ஃபோர்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ எஃப் மேக்ஸிமம் ஈக்குவல் டு மியூ என். என் ஈக்குவல் டு என்னது எம்ஜி ஃபார்முலா. என் ஈக்குவல் டு எம்மோட வேல்யூ என்னது 10, ஜியோட வேல்யூ 9.8.